My head is haunting me and my heart feels like a ghost. Show me what I can't see when the spark in my eyes is gone. Lost my heart and hope to die. Promise you I'll never leave your side. 'Cause I'm telling you, you're all I need. I promise you, you're all I see. 'Cause I'm telling you, you're all I need. I'll never leave, so you can drag me through hell. If it meant I could hold your hand, I will follow you. 'Cause I'm under your spell, and you can throw me to the flames. I will follow you, I will follow you. Come sink into me and let me breathe you in. I'll be your gravity, you be my oxygen. So deep to grace, 'cause when you die, I swear I'll be leaving by your side. So you can drag me through hell. If it meant I could hold your hand, I will follow you. 'Cause I'm under your spell, and you can throw me to the flames. I will follow you, I will follow you. So you can drag me through hell. If it meant I could hold your hand, I will follow you, I will follow you. Hallelujah, 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 hallelujah. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். La 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 la. எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார், எந்தன் வாலிப காலமெல்லாம். இந்த ஆண்டவரே மாலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலே அருமையான ஆண்டவரே பிள்ளைகள் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை ஏற்படுத்தி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து வருகிறவர். அதன்படி ஆண்டவரே இந்த நாளிலே அருமையான தம்பி விஜய்க்கு ஆண்டவரே அம்மா ஸ்தோத்திரம். நாளை திருமணத்தை முன்னிட்டு ஆண்டவரே நீர் நல்லவராய் இருக்கிறேன், நன்மை செய்கிற தேவன். ஆண்டவரே துணி ஆண்டவரே கொடுப்பதற்காக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க இல்லாம எங்களால் எதையுமே செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவாவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரே தொழுதேற்று. ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடுவான்
உலகம் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரே தொழுதையை செய்துயர்ந்த வாதனை துன்போ மாற்றியனந்த ஓதரும் தயை செய்துயிர்ந்த ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேற்று ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடி சூட்டும் தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரே தொழுதேற்று துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தாவே அருமையான தம்பியினுடைய ஆண்டவரே திருமணத்துக்கு முன்னாடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மணமகளுடைய வீட்டிலே ஆண்டவரே நாங்கள் அவருடைய வஸ்திரங்களை கொடுப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து பெரிதான காரியங்களை ஆண்டவரை செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் போய் சமாதானத்தோடு போயிட்டு சந்தோஷத்தோடு திரும்பி வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரை விசேஷமாக ஆண்டவரை வாகனத்தை உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வாகனம் ஓட்டுகிறோம் ஆண்டவரே, பிள்ளையுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாகனத்துல போகிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, மீடியா ஆண்டவரே அப்பா கவனிக்கிறதான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வதற்கு தேவன் கிருபை செய்வீராக. நாங்கள் செய்கிற ஒன்றும் தேவ சித்தத்தின்படி நாங்கள் செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அறிவில்லாமல் எதையும் செய்து விடாதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவ ஞானத்தையும் தேவ கிருபையையும் கர்த்தர் எங்களுக்கு அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே மணமகனுக்காய் ஸ்தோத்திரம், மணமகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரு வீட்டாரையும் ஆண்டவரை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். 2 பிள்ளைகளுடைய பெற்றோரை ஆண்டவரை உறவினர்கள் நண்பர்கள் தேசத்து மக்கள் எல்லாரையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியோ. நாளை ஆண்டவரே திருமணம் சாயங்காலம் 4 மணிக்கு ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிற ஏற்ற வேளையில எல்லாவற்றையும் செம்மையாக நேர்த்தியாக செய்வதற்கு தேவன் கிருபை செய்வீராக. எந்த இடைக்கூறும் வராதபடி ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே கிருபையா எங்களுக்கு இறங்கி காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் விட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசுவே
இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக. ஆண்டவரே உமக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து நன்றி. இப்பொழுது அருமையான பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். மணமகளுக்கு ஆண்டவரே வஸ்திரங்களை கொடுப்பதற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே அதை கொடுக்க ஆண்டவரை வாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும். தொடர்ந்துள்ள நிகழ்ச்சிகளை கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில் used to believe we were burning on the edge of something beautiful, something beautiful. Selling a dream, smoking mirrors keep us waiting on a miracle, on a miracle. Say go through the darkest of days, having to heartbreak away. Never let you go, never let me down. Oh, it's been a hell of a ride, driving the edge of a knife. Never let you go, never let me down. Don't you give up, nah, nah, nah. I won't give up, nah, nah, nah. Let me love you,
இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியால் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியால் திரு நாமத்தின் ஆதரவில் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாலே போதோ வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாலே போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு நின்னுதிரமதினோ திறந்தரின் ஜீவ புது வழியா நின்னுதிரமதினோ திறந்தரின் ஜீவ புது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவோமே சந்ததம் நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவோமே சந்ததம் இத்தனை மகத்துவமே பொழுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தண்டனை கிருபைக்காக உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனை கிருபைக்காக உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரெல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரையந்திகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே நீரையந்திகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா
ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியால் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியால் திரு நாமத்தின் ஆதரவில். அவர் வேத பகுதி வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தை சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளுக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த குடும்பத்தை கர்த்தர் இந்த நாள் வரையிலே நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆண்டவரே கட்டுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், ஆண்டவரே வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், ஆண்டவரே இவைகள் மத்தியிலே கர்த்தர் ஆண்டவரை நாலு வரையிலே ஆண்டவரை நீ பாதுகாத்து ஆண்டவரை உம்முடைய கரத்துல வைத்து நீர் பாதுகாத்து நடத்தினி, இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான கர்த்தாவே, தம்பிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணை ஏற்படுத்துகிற தெய்வம் ஆண்டவரே, மகனுக்காக நீர் ஏற்படுத்தி இருக்கிற நல்ல துணைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே திருமணத்திற்காக ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே காரியம் ஆண்டவரே ஆராதனைக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட வாங்க. அருமையான ஆண்டவரே மணமகனையும் மணமகளையும் ஆண்டவரை இறந்து வீட்டாரையும் ஆண்டவரே சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருமண ஆராதனைக்கு ஆண்டவர் வந்து தலைமை தாங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறதை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரை, இன்னும் இதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் முறியடித்து தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ பாதுகாப்பையும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்டும் அற்புதங்களை செய்த ஆண்டவருக்கு கொடாக்கொடி நன்றி. தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து பாடலை பாடி I
கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நேரத்தில் இந்த ரெண்டு பேரை இணைக்கும்படியால் பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் பிரசன்னமாகும்படியாக எல்லார் வாய்களும் திறந்த ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட வேண்டுமாக நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. சேர்ந்து சொல்லுவோமா? மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை அசைத்து சொல்லுவோமா? தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அவரே சிறைத்துக்கு ரட்சகமாய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் ஒழுக்கினார் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைகளை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் புதையற்றதும் உள்ளான மகிமையுள்ள சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த செயல்களாய் பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த வம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமில்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாய் அவருடைய மாம்சத்திற்கும் அந்த எலும்புகளுக்கும் கூடியவர்களாய் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து
இருவரும் ஒரே வம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பெற்றும் சபையை பெற்றும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவரவர் தன்னிடத்தில் அன்புவது போல தன் மனைவிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்திலே பயபக்தியாயிருக்க கடவுள். அவருக்கு நான் நன்றி பலிகளை தேவ சமூகத்தில் மனதார செலுத்தி கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமாக இந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடியாக வந்திருக்கிறதான நார்கள் சந்த செயலாளர் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்றோட வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த திருமணத்திற்கான பதிவு செய்யும்படியாக வந்திருக்கிற வேக்காமண்டபம் பகுதியிலே கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற உண்மையான போதக ஜெபநேசகுமார் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இன்னுமாக இந்த திருமணத்தை கலந்து கொள்ளும்படியாக நடத்தி வைக்கும்படியாக வந்திருக்கிறதான அருமையான மணமகன் வீட்டார் போதகரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். நமக்கு மட்டுமாக பாடல் ஆராதனை நடத்தி கொடுத்த அருமையான போதகர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற யாக்கோபுரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் மகிபன் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருமணத்தை சிறப்பு வைக்கும்படியாக வந்திருக்கிற இரு வீட்டாரையும் சபை குடும்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக மணவரை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் அமர விரும்புகிறேன். நல்ல பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று நல்ல கர்த்தருடைய ஆவியை அபிஷேகத்தை பெற்று சபையிலே தேவனை சுதந்திரம் ஆராதிக்கிற கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிற உண்மையான ஒரு மகள் இந்த நாளிலும் கூட நல்ல ஆவிக்குரிய ஒரு மகள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சபையிலே எத்தனையோ நாட்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறாள். ஒரு நாள் கூட என்ன செய்யலை, யாருடைய மனசையும் புண்படுத்தாத விஷயம், குறிப்பாக நாங்கள் கூட என்ன செய்ய வேண்டும், பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய மகள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மாத்திரமல்ல, சிறுவர் ஊழியத்திலே ரொம்ப மிகவும் உதவியாக இருக்கக்கூடியவள். கூப்பிட்ட உடனே சபையில் வந்து அந்த சிறுவர் ஊழியத்திற்கான காரியங்களை செய்து கொடுப்பால். இரவு நேரங்களிலே இந்த செல்பொருளில் செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்து கொடுத்து ஊழியத்திற்கும் சபைக்கும் மிகவும் உறுதியாக என்ற ஒரு மகள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்துள்ள பகுதியை நம்முடைய செயலாளர் அவர்களை கருங்களை கொடுக்கிறேன். தொடர்ந்துள்ள பகுதியை அவர் நடத்துவார். சபைக்கு நம்முடைய சபையிலிருந்து பெண்ணை கொடுப்பது மிகவும் சந்தோஷமாக பேசலாம். அவர்கள் முன்பதாக வந்து மணமகனை குறித்த காரியங்களை குறித்தும் தொடர்ந்து வாழ்த்து செய்திகளாக ஒரு 10 நிமிடங்கள் அவருக்கு நான் கொடுக்குறேன். நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான இந்த நாளில் இந்த இடத்துல கூடி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான ஸ்தோத்திரம் மேடையில் வந்திருக்கிறதான அருமையான பாஸ்டர் ஊழியர்கள் ஸ்தோத்திரம் அருமையான பாஸ்டர் சுரேஷ் அவர்களே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக அதுக்கு முன்னாடியே தெரியும். ரொம்ப நெருங்கின ஒரு நண்பர். ஸ்தோத்திரம் அவர்கள் நான் ஊழியத்து வந்த ஆரம்ப நாட்களில் சில வேளைகளில் நான் என்னுடைய ஸ்தாபனத்தில் அசிஸ்டண்டாக ஒரு பாஸ்டருடைய அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவர்களை சந்தித்து ரொம்ப நேரம் பேசி எங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது, என்னுடைய ஆறுதலுக்கு அவர் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. சிஸ்டர் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருமண ஆராதனையிலே அவர்கள் வந்திருப்பதில் மிகவும் சந்தோஷம். அருமையான ஸ்தோத்திரம். மேக மண்டபத்தில் ஊழியர் செய்கிற அருமையான பாஸ்டர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். வர்ஷிப் பண்ண அருமையான பாஸ்டர் மட்டும்தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன். அவர்களை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கு கற்று நல்லவர். சிஸ்டருடைய பாஸ்டருக்கு ஆண்டவரை துதிக்கிறேன். கற்று நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியான
ஒரு நிகழ்வு நடக்கும் என்பதை நான் நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. அருமையான தம்பி விஜய், ஸ்தோத்திரம். அவனோட பிள்ளைகளும் கூப்பிடுவேன். ரொம்பவும் எங்களை நேசிக்கிற ஒரு பிள்ளை. அவன் சிறு பிராயத்திலேயே அவன் எங்களுடைய ஆலயத்தில் வந்து முதலாகவே, அதாவது சண்டேஸ் கிளாஸில் மோதிர பரிசு, அதை ப்ரைஸ் வாங்கினவங்க தான். அந்த விதத்தில் நான் அதை நினைத்து பார்க்குறேன். அவனுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த குடும்பம் பட்ட பாடுகள் ஏராளம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் கிருபையாய் அவர்களை இதுவரையில் ஆண்டவர் நிலைநிறுத்தி இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மகளையும் அவன் திருமணம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ததை எண்ணி ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இங்கே திருமணம் நடக்கிறது. ஆமென். ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து வருவார் ஆகாயத்தில். ஆமென், ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக வாழ்கிற ஆமென் பரிசுத்தவான்களின் கூட்டமாக இருக்கிற சபையை ஆண்டவர் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற யாராகிலும் இன்னும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவரை அன்றி வேறு ஒருவராலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இந்த நாளிலே அருமையான பிள்ளைகளை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராகவே. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வேத வசனத்தில் அநேக வேத வசனங்கள் இருக்கிறது. அதில் எபேசியர் 5வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவருடைய வாழ்க்கையில ஆமை ஸ்தோத்திரம், குடும்ப வாழ்க்கையில ஆமை வெற்றிகரமாய் ஓட வேண்டுமானால், ஜெயமாய் ஆமை இருக்க வேண்டுமானால், முதலாவது ஜெபம், இரண்டாவது வேத வசனம், மூன்றாவது தேவனுக்கு பயப்படுகிற பயமும் தேவனுக்கு கீழ்ப்படுதலும் இருக்குமானால் இந்த குடும்பம் இன்னும் வளர்ந்து ஓங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவிதத்திலையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அருமையான பிள்ளைகள் பெற்று ஆமென் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். அதாவது ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தைகளின்படி ஆண்டவருடைய நாமத்தினால் அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமை ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வாய்ப்பை கொடுத்த அருமையான தலைவர்களுக்கு நன்றி சொல்லி அமருகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு நல்லவர். கீதங்கள் பாடிடுவோம், மனவாளனை சுமதில
மக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படியாகவும் தேவநாமத்தை நாம் ஒருமித்த மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த திருமண ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிறதான எல்லா தெய்வ ஊழியர்களையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். மாத்திரமல்ல, இது சபையை சார்ந்த விசுவாசிகள் மற்றும் இரு குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள், பெற்றார், உற்றார், குடும்பத்தினர் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். மாத்திரமல்ல, மணக்கோலம் கொண்டு மணவரையிலே அமர்ந்திருக்கிறதான அருமையான மணமகன், அருமையான மணமகள், கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய கலாச்சாரத்தின் நிமித்தமாக மருமகளை சரியாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக உங்கள் எல்லாருக்கும் பார்த்து கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம உருவாக்கின வகைகள் தான். பிரைஸ்லாம் அவங்க பொறுத்துக்கொள் கொஞ்ச நேரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இவர்கள் இன்றைக்கு ஆண்டுடைய முன்னிலையிலே குடும்ப வாழ்வுக்குள்ளாக இணைக்கப்பட இருக்கிறார்கள். கர்த்தர்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலேயும் கட்டி எழுப்பி ஆசீர்வாதமாய் நடத்துவாராக என்று ஒரு விசைவர்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் இன்றைக்கு நமத்திலே மகிமைப்படுவதாக. இந்த திருமணத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த திருமணம் எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்ப்பதற்காகவே சிலர் வந்திருக்கிறீர்கள். சிலர் சில பொறாமையின் எண்ணங்களோடு கூட இருந்து கொண்டிருப்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் இதற்கு முன்பே சிலருடைய திருமணங்கள் இந்த மாதிரி நடந்ததில்லை. ஓடி போன கேஸுகள், சாடி போன கேஸுகள். அவர்களெல்லாம் இப்போ நினைக்கிறார்கள், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருப்போம்னா இந்த மாதிரி அழகா ஜாமுன்னு கல்யாணம் நடத்தி இருக்கலாம். ஆமாம், இப்போ ஆத்திரப்பட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஓடி போட்டோமே, இப்போ அடுத்து என்ன பண்ண முடியாது? அது ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து அழகாக இந்த மாதிரி கல்யாணத்தெல்லாம் பார்த்து அழகாக பார்த்துட்டே இருக்கலாம். பிரைஸ்லாம். சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த மாதிரி ஒரு அமைப்பு என்றைக்கு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிலருடைய எதிர்பார்ப்புகளும் இருந்து கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சிலர் என்ன நினைக்கிறார்கள், அவன் நானே மாட்டிக்கிட்டேன், இதே மாதிரி அப்ராணி வந்து மாட்டிக்கிட்டான், இனி இது போல எத்தனை பேர் மாட்ட போறார்களோ அப்படிங்கிற உள்ளுணர்வோடு பலர் இருந்து கொண்டிருப்பதையும் நான் உணர்ந்து கொள்கிறேன். எப்படியாயினும் கட்டாயம் ஒரு மனிதனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் ஏற்படுத்துவேன் என்பது வாக்கு தத்துவம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற வார்த்தைகளும் அதுதான். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்களே. ஒரு வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம், அதனுடைய 2வது அதிகாரத்தை திருப்புங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம், அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏற்ற காலத்திலே ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். அந்த குறிக்கப்பட்ட வயதுகள் வருகிறதான போது இரு வீட்டாருடைய பெற்றோர்கள், ஒரு மகனுடைய வயது 25 தாண்டும் போது தன்னுடைய பெற்றோர்களுடைய உள்ளத்தில் எழும்புகிறதான ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், அது ஆண்மகனாக இருந்தால் அவருடைய பெற்றோருடைய உள்ளத்திலிருந்து எழும்புவது எதுவென்றால், என்னுடைய மகன் 25 வயது தாண்டுகிறான், இனி இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, இனி நம்மை சார்ந்து வாழ்வது அல்ல வாழ்க்கை, இவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏற்படுத்த வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொள்ளுவார்கள். ஒரு பெண் பிள்ளை வைத்திருக்கிற தாய் தகப்பன் பெற்றோர்கள் சுமார் அந்த பிள்ளை 21, 23 வயதுகள் ஆகிறதான போது அந்த பிள்ளைக்காக ஒரு ஏற்ற துணையை எதிர்பார்த்து ஜபத்தோடு தேடிக்கொண்டிருப்பார்கள். தேவன் அவர்களை அப்படி ஏற்ற நாட்களிலே ஏற்ற விதமாக அவர்களை இணைத்து அவருடைய பெற்றோர்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கி ஆண்டவர் அவர்களுடைய எதிர்பார்ப்பின்படியே 2 பேருக்கு ஏற்ற துணை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இன்றைக்கு இவர்களை பாருங்கள், இதற்கு முன்பதாக பெற்றோர், பெரியோர், உறவினர்கள் இவர்களாக சேர்ந்து 2 பேரும் பார்த்து பேசி கடந்த நாட்களில் இதை முடிவு பண்ணினார்கள். இந்த என்னுடைய மகளுக்கு இந்த பையன் போதும் என்கிற அந்த நிறைவோடு முடிவெடுத்திருக்கிறார்கள். இருக்கிட்டாலும் அப்படியே முடிவெடுத்து இன்றைக்கு இந்த மணவரைகளை வைத்து ஆண்டவரை
முன்னிறுத்தி பரிசுத்தவான்களுடைய உதவியோடு கூட இவர்களை இணைத்து குடும்ப வாழ்வுக்குள்ளாக இணைத்து இவருடைய தனிமை என்கிறதான ஒரு நிலையை அப்படியே மாற்றி இவருடைய பெற்றோர்களும் இவருடைய திருமணத்துக்கு பின் கரெக்டா இருந்தால் இவருடைய குடும்ப வாழ்வுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவே இருந்து கொண்டிருக்கும். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நேரம் இருக்குமே, ஆனால் நான் அதை கொஞ்சம் அடுத்த கட்டத்திலே நான் அதை குறிப்பிடுவேன். ஆன பின்பு ஒரு ஏற்றத்துணையை உண்டாக்குவதற்கான ஒரு நேரம் வந்த போது என்ன செய்தார் தெரியுமா? ஆதாமுக்கு அயர்ந்த நெத்திரியை வர பண்ணி அவருடைய விழாவிலிருந்து ஒரு விழாவை எடுத்து ஏவாளை உண்டாக்கினார் என்று அது 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நினைத்தால் ஆதாமை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு வராமல், இல்லாவிட்டால் ஒரு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணாமல் அவரிடத்திலிருந்து ஒரு விழாவை எடுத்து ஏவாளை உண்டு பண்ண முடியுமா? முடியாதா? கட்டாயம் முடியும். அதாவது அயர்ந்த நித்திரை அந்த ஆதாமுக்கு உண்டாக்காமலே ஒரு விழா எலும்பை அவரிடத்திலிருந்து எடுத்து எந்த வரியும் இல்லாமல் எடுத்து ஏவாளை உண்டாக்க முடியும். அப்ப இப்போ நீங்க உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம். அப்படி என்றால் ஏன் ஆண்டவர் அந்த ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்து ஏவாளை அந்த விழாவை எடுத்து ஏவாளை உண்டாக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம். எனக்கு அந்த மாதிரிதான் கேள்விகள் எழுப்பிக் கொண்டே இருந்தது. ஏன்னா ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் எல்லாம் செய்ய முடியும். வலியில்லாமல் ஒரு காரியத்தை நடப்பிக்க முடியும். அப்படின்னா ஒரு அயர்ந்த நித்திரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமலே எடுத்துக்கொள்ளலாம். ஏவாளை உண்டு பண்ண அவன் விட்டுருக்கவே மாட்டான். அப்படின்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆண்டவர் மூக்கு சரியில்லாண்டவர் கொஞ்சம் மாற்றி பண்ணுங்களேன். அவன் அப்படியே அயர்ந்த நித்திரை இல்லாம இருந்தா அப்படியே ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருப்பான். புரிஞ்சா உங்களுக்கு? அப்படி பண்ணி இது எனக்கு ஆசை, முன்னாடி ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி. அதுக்கு பிறகுலாம் அண்ணி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு மாறி மாறி பார்ப்போம். அங்க போய் டீ குடிப்போம். வந்துருக்கு அது ஏன்னு கேட்டா அது சொன்னது இந்த பொண்ணு பேசுறது கேட்கல. ஊமையா நல்ல நல்ல தூக்கம் இல்லாம மயக்க நிலை இல்லாம தெளிவா இருந்திருப்பான்னு வச்சுக்கிறீங்களேன். ஆண்டவர் உண்டாக்கியதை இவன் பார்த்துட்டே இருந்திருப்பான். பார்த்துட்டே இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து பிடிக்கலன்னா இதே மாதிரி இன்னொரு விழா அவனே உரிமை எடுத்து அவனே அடிஷனலா ஒரு ஏவாளை உண்டாக்கி இருப்பான். புரிஞ்சா உங்களுக்கு? அதனாலதான் நான் அவன் ஏவாளை உண்டாக்கல. இங்க கவனிச்சுக்கிறீங்க, யாரும் சவுண்ட் போடாங்க. 10 நிமிஷம் பொறுத்துக்கிடுங்க. நல்லா பேசுறதுக்கு டைம் தாரேன். பேசணும்னா என்கிட்ட பேசிக்கிடுங்க. அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஆண்டவன் நினைக்கிறான் இவனை இப்ப நல்ல தெளிவா வச்சிருந்தா நான் எப்படி ஏவாளை உண்டாக்குறேன் அப்படின்னு அவன் பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு இருந்து இவனே வேணும் ஒரு விழா இருந்து உருவாக்கி எடுத்து அடிஷனலா ஒரு ஏவாளை உண்டாக்குவான். அதனால இவனுக்கு தெளிவா கொடுக்க கூடாது அப்படின்னு மயக்க நிலையில 12 பிறகு இன்னைக்கு அடிஷனலா நிறைய தேடிட்டு இருக்கிறாங்க. அது காலகட்டம் இன்றைக்கு போய்கொண்டே இருக்கிறது. கேட்ட இதெல்லாம் லேட்டஸ்ட் இந்த காலத்துல உள்ளதுதான். அப்படி இப்படின்னு சொல்லிக் கொள்கிறார்கள். ஒன்று சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துகிற ஏற்ற துணை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இவன் அப்படியே அயர்ந்த நித்திரை பண்ணி இந்த ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி அவருடைய அயர்ந்த நித்திரையை தெளிய பண்ணி நேர கொண்டு அப்படி கொண்டு நிறுத்தி விடுகிறார். அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ், அதாவது ஒரு ரகசியமான ஒரு பரிசு, ரகசியமான ஒரு பரிசு. அதை ரகசியமாக கொண்டு அவன் கண்ணை திறக்கும் போது முன்ன கொண்டு கரெக்டா ஒன்று நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் புத்தியா அழகாக அருமையாய் செய்திருக்கிறார். அதே போலதான் அவன் அருமையான மணமகனுக்கும் ஏற்ற ஒரு துணையை ஏற்படுத்தி கொண்டு வச்சிருக்கிறார். இனி வீட்டில கைப்பிடிச்சு ஜோமடி முடிச்சுட்டு அந்த முட்டாக்கு எடுத்து மாற்றி போடுகிற போது அவருக்கு கிடைக்கிற ஒரு அன்பான ஒரு நல்ல பரிசு பொருளாக இருக்கும். அல்லேலூயா. இவருடைய குடும்ப வாழ்வு என்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இவர்களும் இன்றைக்கு குடும்ப வாழ்வில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிற இவர்கள் நீங்கள் குடும்ப வாழ்வில் இணைக்கப்பட்ட பின்பு உங்களுடைய குடும்ப வாழ்விலே எவ்வளவு மகிழ்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் குடும்ப வாழ்விலே இணைக்கப்படுவதற்கு முன்பதாக உங்களுடைய குடும்ப உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சியினுடைய விகிதம் எவ்வளவு? இப்பொழுது குடும்ப வாழ்விலே
இணைக்கப்பட்ட பின்பு உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சியினுடைய அந்த விகித அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். சிலர் சொல்லுவார்கள், திருமணத்திற்கு முன்பதாக நான் எவ்வளவு ஃப்ரீயா இருந்தேன், எவ்வளவு ஜாலியா இருந்தேன், அம்மா வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சகோதரிகள் சொல்லுவார்கள். அவங்க ஆண்கள் சொல்லுவார்கள், நான் எவ்வளவு பட்டாம்பூச்சி போல பறந்து கொண்டிருந்தேன், அவங்க இந்த சிறையை ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணின பிறகு இப்படி ஒண்ணு எனக்கு வச்ச பிறகு நான் படுகிற பாடங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்புகிற நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் சில குடும்பங்களில் பார்த்தீர்கள் என்றால் திருமணத்துக்கு பின்புதான் அவருடைய குடும்ப வாழ்வில் இருக்கிறதான ஒரு முழுமையான மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது. சிலருடைய குடும்பத்தில் அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை பார்க்கவே முடிகிறது இல்லை. ஏன் இந்த குடும்ப மகிழ்ச்சி அவர்களுக்கு நடைமுறையாக கிடைக்கப்பெறாததற்கு காரணம் என்ன? ஏன் அவருடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது? இன்றைக்கு அந்த குடும்ப மகிழ்ச்சி உங்களுக்குள்ளாய் உண்டாவதற்கு சில காரியங்களை குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, குடும்ப மகிழ்ச்சியுடைய ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பதாக நிறுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை எப்பொழுதும் முன்பதாக நிறுத்த வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்ம எப்பொழுது ஆண்டவரை முன்னிறுத்தி நம்முடைய குடும்ப வாழ்வை நடத்துகிறோமோ அந்த குடும்பம் மகிழ்ச்சிக்குரிய குடும்பமாக இருக்கும். இன்றைக்கு பல குடும்பங்களிலே யாரை முன்னிறுத்துகிறோம் தெரியுமா? குடும்பத்தில் யாரை முன்னிறுத்துகிறோம்? நம்மை விட பெரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள், நிறைய தெரிந்தவர்கள், குடும்பத்தினர்கள், உறவினர்களை சில நேரத்தில் முன்னுக்கு நிறுத்துகிறோம். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எங்கே நிறுத்த வேண்டும் தெரியுமா? நம்முடைய பக்கத்தில் நிறுத்த வேண்டும், நம்முடைய பக்கத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு நான் ஆலோசனையாக சொல்லுகிறதும் அதுதான். ஆண்டவரை முன்பதாக நிறுத்த வேண்டும். நம்முடைய உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்களை பக்கத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது பெற்றோராக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், குடும்பத்தினராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களை இவர்களுடைய இடையிலே வந்து நிற்பதற்கு அனுமதிக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில யாராவது இருக்காங்களா? இதுவரைக்கும் இவர்களுக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப சேர்ந்திருந்திருப்பாங்க. அல்லாம சேர்ந்திருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கொடுத்திருக்க மாட்டீர்கள். சேர்ந்திருக்கவும் இல்லை. இன்னைக்கு இவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இனி இந்த இவர்கள் ரெண்டு பேருடைய இடையில ரெண்டு பேருடைய பெற்றோர்களும் இடையில வந்து நுழையவே கூடாது. ஆமா, சொல்லலாம் போகட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லிப்பேன். ரெண்டு பேருக்கு இடையில வந்து நுழையவே கூடாது. ரெண்டு பேருக்கும் பக்கத்துல நில்லுங்க. பக்கத்துல நின்று அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்லா இருங்க. அவர்களும் வாழ்ந்து ஆசீர்வாதமா இருப்பார்கள். இவர்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரை முன்னிறுத்த வேண்டும். ஆண்டவரை முன்னிறுத்தி உறவுகளை சைடிலே வைத்து நம்ம போகிறதான போது கட்டாயம் சொல்லுகிறேன், அந்த குடும்பம் மகிழ்ச்சி உள்ள குடும்பமாக இருந்து கொண்டிருக்கும், மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். சில அவங்க துர் ஆலோசனைகளை கொடுப்பார்கள், துர் காரியங்களை கேட்பார்கள். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குடும்பங்களிலே பிரச்சனை வருவதில்லை. ஏன்னா அதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த ஒரு கேஸ் தான். இது என்ன தெரியுமா? சும்மா இருக்காது. ஏதாவது ஒண்ணா பேச அம்மாட்டையும் சொல்லு இருக்கும், மகனிட்டையும் சொல்லு இருக்கும், அம்மாட்டையும் சொல்லு இருக்கும். அவங்க செல்லுல போன்ல மாறி பேசுகிறது, ஏதாவது சொல்றது. இது சொல்லி அங்க விஷயம் ஏறுகிறது. அதன் பின்பு ஒரு ஆள் சொல்லுகிறது ஒரு ஆளுக்கு புரிகிறது இல்லை, ஒரு ஆள் சொல்லுகிறது ஒரு ஆள் ஏற்றுக்கொள்வதில்லை. இதனால கருத்து வித்தியாசங்கள் வருகிறது, குடும்பத்திலே பிளவுகள் உண்டாகிறது. சீக்கிரமாக குடும்பத்திலே பல ஏற்றத்தாழ்வுகள் உண்டாக்கி அதிலே அன்பைக்கியங்கள் குறைந்து போய் ரெண்டு பேரும் பிரிந்து கொள்ளுகிற நிலை கூட உண்டாகி கொண்டிருக்கிறது. சமீப காலங்களில் நாம் அறிந்து கொள்ள முடியும், அநேக குடும்பங்கள், அநேக இணைக்கப்பட்டவருடைய வாழ்விலே அவங்க பிரிவினை உண்டாகி கிடக்கிறதா பல குடும்பங்களை நாம் பார்க்க முடியும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்திலே கர்த்தரை வைக்கவில்லை, அவங்க உறவினர்களை வைக்க வேண்டிய இடத்திலே உறவினர்களை வைக்கவில்லை. இதுதான் பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால குடும்பத்தினர் ஞானமாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் ஞானமாக இருக்க வேண்டும், உறவினர்கள் ஞானமாக இருக்க வேண்டும். இவர்கள் திருமணமாக இருக்கிறார்கள், இவர்கள் வாழ விட வேண்டும், இவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், இவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும், சேர்ந்திருக்க வேண்டும், சேர்ந்து ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை ஒருமித்து மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் அவர்களை விட்டுவிட வேண்டும். ஆலோசனை கொடுக்கலாம், அவங்க புத்திமதிகள் கொடுக்கலாம், பக்கத்தில் இருந்து அவர்களை பூஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கு இடையில நான் நுழையவே கூடாது. நம்ம நினைக்கிறோம் இவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தருடைய குடும்பத்தை
அப்படி ஒரு நல்ல மகிழ்ச்சிக்கு ஒரு குடும்பமாக ஆண்டவர் இந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்துவாராக. மாத்திரமல்ல, இவர்களுடைய வாழ்விலே வருகிற கருத்து வித்தியாசங்கள், திருமணமானவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்விலே வருகிறதான சில ஏற்றத்தாழ்வுகள், புருஷன் மனைவிக்குள்ளாய் வருகிற ஏற்றத்தாழ்வுகள், இதுல நீ பெரியவன் நான் பெரியவன் என்று எப்ப நம்ம சாதிக்க விரும்புகிறோமோ அப்ப நம்முடைய குடும்பத்துல உரசல்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது, சில கலசல்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. அவங்க சில நினைப்பார்கள், நான் யார் தெரியுமா, எவ்வளவு கொண்டு வந்த தெரியுமா, நான் எவ்வளவு தங்க போட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அப்படி ஏறிட்டே இருப்பாங்க. இந்த என்ன நினைப்பாரு தெரியுமா, கணவனா நினைப்பார், உன்னை விட நான் ஒரு வயசுக்காவது மூத்தவனா தான் இருப்பேன், என்ன படிச்சிருக்கிறேன் தெரியுமா, கொடுப்பான் எப்படிப்பட்டது தெரியுமா, நீ சொல்லுறது கேட்கறதுக்கு நான் யாரு, இந்த மாதிரி அவன் சவுளி விட்டுக்கிட்டே இருந்து வச்சுக்கிடுங்களா, அந்த குடும்பம் ஒரு நாள் சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது, மகிழ்ச்சியான குடும்பமாக இருப்பதை பார்க்கவே முடியாது. அவனுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் அவன் தாழ்ந்து போவதனாலே ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சொல்லுங்க, இப்ப நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு சொல்லுகிறேன். திருமணத்துக்கு முன்பதாக லவ் பண்ணிக்கிறவர்கள் போன்ல பேசுகிறோம், இந்த பையன் வலிஞ்சு விழுவாங்க, அவ சொல்ல எல்லாம் கேட்பான். கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்களேன், அவ சொல்ல எங்க அவங்க இதை பண்ணுங்க அப்படின்னு, அப்ப அவன் சொல்லுவான், அதெல்லாம் நீ சொல்லதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு. அப்ப அவன் என்ன நினைப்பா, கல்யாணத்துக்கு முன்ன நான் சொல்லதெல்லாம் இவன் கேட்டுட்டே இருந்தான், இப்ப மட்டும் நான் சொல்றதை இவன் கேட்கவே இல்லை அப்படின்னு அங்கேயே பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். அதனால எப்பொழுதுமே அவன் எந்த ஏற்றத்தாழ்வில் இருந்தாலும் யாராவது ஒருவர் மன்னிப்பு கேட்டு யாராவது ஒருவர் பணிந்து தாழ்ந்து போவதனாலே அந்த குடும்பம் ஒரு நாள் கெட்டு போகாது, அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருந்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு நல்ல குடும்ப வாழ்வை அமைப்பதற்காக இங்கு கூடி வந்திருக்கிறவர்களுக்கும் இன்றைக்கு திருமணமாக போகிறவர்களுக்கும் நான் ஆலோசனையாக கூறிக்கொண்டிருக்கிறேன். மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான போது வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன் என்ற வார்த்தையின்படி இவர்கள் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும், தாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். வெறும் வாழ்வை மட்டும் எதிர்பார்த்து போவதல்ல, சில நேரத்தில் வாழ்வும் இருக்கும், சில நேரத்தில் தாழ்வும் இருக்கும், அவைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலையும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய விஷயமாக்கும். ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு முக்கியமான விஷயம் மன ரம்யமாக இருப்பது. குடும்பத்தில் ஒரு மன ரம்யமாக இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒன்று. இவர்கள் எல்லா விதத்திலேயும் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்வை அமைப்பதற்கு அடிப்படையாக இருக்கிற காரியங்களை கற்றுக்கொண்டு அதிகமாக முன்னேறி என்றைக்கு இவர்களை பார்த்தாலும் எங்களுடைய குடும்பம் நாங்கள் அன்பாக இருக்கிறோம், நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்கிறதான ஒரு நல்ல நிலையிலே முன்னேற கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஆராதனை, ஆலயம் செல்லுதல், தேவனை முன்னிறுத்தல், தேவனுக்கு கொடுக்கிற காரியங்களை கொடுத்தல், மரியாதை கொடுத்தல், மதிக்க வேண்டியவர்களை மதித்தல், இந்த மாதிரிப்பட்ட அடிப்படையான விஷயங்களை இந்த திருமண நாட்களில் இவர்கள் செய்து கொண்டே வருவார்கள் என்றால் நிச்சயம் இவர்கள் நன்றாக இருப்பார்கள். மாத்திரமல்ல, ஏற்ற காலங்களிலே நல்ல முத்திர வாக்கியங்களை கொடுத்து இவர்களை இன்னும் மகிழ்ச்சியாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து என் வார்த்தைகளுடைய ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தருக்குள் இந்த வார்த்தைகளை நான் நிறைவு கொள்ளுகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கூடி வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாடலை நாம் பாடுகிறோம். வாழ்வு துணி வாழ்வி வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வி வாழ்வு மன வாழ்வு துணி வாழ்வி வாழ்வு மருவிய சோதன சுக வாழ்வு இதை பிரியாது போகை மாறு சுபமன மகளி வரிது போது மனதுரையோடு வசனம் வீடாது வந்தரு மலரு பெறவேது நல்ல மன வாழ்வு புவி வாழ்வில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வில் வாழ்வு மன வாழ்வு புவி வாழ்வில் வாழ்வு மருவிய சோதன சுக வாழ்வு. தேவ சமூகத்தை நிலைத்து வைப்பதற்காக வந்திருக்கிறோம். இதுவரைக்கும்
மணமகன் மணமகளுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது, நல்ல வாழ்த்து செய்தி கொடுக்கப்பட்டது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களானால் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவு செய்து உங்களை நடத்துவாராக. மேடையில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். தயவு செய்து மணமகன் மணமகள் எழுதி இருக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஜிதா இந்த மணமகளும் தேவ சமூகத்தில் விவாதம் செய்து கொள்ளும்படி வந்திருக்கிறார்கள். இந்த விவாதம் நடத்தக்கூடாதபடி தடையாக யாராவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபைக்கு சொல்லப்பட்ட காரியம் நீங்கள் தடையாக ஒன்றும் சொல்லவில்லை. ஆகவே இனிமேல் இத்திருமணத்திற்கு ஒருபோது பேசக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தடை உண்டா? இல்லையா? டி விஜயாகிய நீர் ரஞ்சிதாகிய இவளை உமக்கு விவாக மனைவை ஏற்றுக்கொண்டு உத்தமமாய் நடந்து கொள்வீரா? அடுத்து நடந்தது. ரஞ்சிதாகிய நீர் டி விஜயாகிய இவரை உனது விவாக புருஷனை ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்வாயா? ஆமாம், சரி சரி. இப்பொழுது மணமகன் கையில் கைப்பிடித்து மணமகளை கைப்பிடித்து கொடுக்கிற பெற்றோர் தரபடி இன்பத்திலும் சுகத்திலும் உன்னை நேசித்து மரணம் நம்மை பிடிக்கும் மற்றும் தேவனுடைய பரிசுத்த பிரபஞ்சத்தின்படி உன்னை போஷித்து காப்பாற்றுவேன் என்று தேவ சமூகத்தின் முன்பாக சபைக்கு முன்பாக பார்த்துக் கொள்கிறேன். என் விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு நன்மையும் தீமையிலும் உயர்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உம்மை நேசித்து மரணம் நம்மை பிடிக்க மட்டும் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று தேவ சமூகத்தின் முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் பரிசுத்தாவியானவர் மத்தியிலே வியாபரிப்பதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எல்லாருடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். வானம் திறந்த அருமையான தமிழ் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருந்த விதங்களை நாங்கள் அறிகிறோம். அந்த ஒரு கடுமை ஏற்றுக்கொண்டோம். பிதாகுமார பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞான ஸ்நானத்தை பெற்று சபையோடு சேர்ந்து அந்த ஒரு கால தேவ கிருபையில் ஆவிக்குரிய கால நல்ல கிரியைகளிலே வளர்ந்து வந்த
பரிசுத்தாவி நாமத்தினாலே இவர்கள் புருஷனும் மனைவியுமாக இணைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சுமை தங்கியிருப்பதாக. தேவ கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. உங்களுக்கு தேவையான நல்ல சரீர சுகமனதை கொடுப்பீராக. ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளினால் ஆண்டவர் நன்மைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்துள் அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்களுடைய வாழ்விலே ஆமென் என்று நிறைவாய் இருப்பதாக. ஏற்ற காலங்களில் நல்ல புத்திர வாக்கியங்களை கற்றுக் கொடுத்து உங்களை மகிழ பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு எதிராக சத்துரு எந்த விதத்திலேயே தலை விதைக்காதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய மேல ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் மூடி மறைத்து இவர்களை பாதுகாப்பதாக என்று ஜெபிக்கிறோம். இவர்களை கைவிட்டு செய்கிறதான எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இவர்களை ஆசீர்வதிக்கிறார். குடும்ப வாழ்வு வாழ்வினுடைய முழு மகிழ்ச்சிகளும் இவர்களுக்கு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, துணை பரிசுத்தவான்கள் மத்தியில் உடைய பிள்ளைகள் ஒருவருக்கு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும். ஆண்டவரே, திருமண காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அவர்கள் இந்த தீர்மானங்களையும் என் தேவன் நீர் அறிந்திருக்கிறேன். ஆகவே இந்த நாளில் இருந்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரை 2 பேரும் ஒரே சரீரமாய் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிற உடைய வார்த்தைகளின்படி இவர்களுக்கு இடையில எந்த மனுஷ வல்லமைகளோ எந்த பிசாசின் வல்லமைகளோ ஆண்டவரை எந்த விதமான ஆண்டவரை உலக காரியங்களோ வந்து விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வருகை மட்டும் உடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் வாழ்ந்திருந்து பரிசுத்த சந்ததிகளை பெற்றெடுத்து தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கண்ட சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தைகளின்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே பூமிக்குரிய நன்மைகளை உடைய பிள்ளைகளை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் மகிழ்ந்திருப்பார்களாக. ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ப்ரோ இந்த கையை கொஞ்சம் தாத்தியா ப்ரோ. ஃபேஸில் பாருங்க பொண்ணு, ஃபேஸில் பாருங்க ப்ரோ, பொண்ணு ஃபேஸில் பாரு, பின்ன ஃபேஸ் டு ஃபேஸ் பாரு. ஓகே. புருஷனும் மனைவியாக இருக்கிற என்பதை பிதா குமாரன் பிரசன்னாமத்தினாலே சபையாரில் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆமென். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வில் காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்பீர்கள்.
சரி. ஹalleluya 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 இவரேவை துதிக்கிறோம் ஆண்டவரால் பாராட்டப்பட்ட எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரே இந்த திருமண காரியங்களை பேச்சுவார்த்தை தொடங்கின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் இந்த திருமணம் இம்மட்டுமாக தேவ ஆசீர்வாதத்தோடு நடந்து முடியும்படியாக ஆண்டவரால் அடியார்களுக்கு குடும்பத்தார்களுக்கு மணமக்களுக்கு பாராட்டப்பட்ட எல்லா மகத்தான கிருபை நன்மைகளுக்காக ஆண்டவரை சொல்கிறோம் துவக்கிறோம் நன்றி சொல்கிறோம் பரிசுத்தரே ஆண்டவர் கிடைந்ததுக்காக ஏழ்மையான தகவல்களோடு கூட ஆண்டவர் இருப்பாராக பாதுகாப்பாராக பலப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு நாளும் வேண்டிய திருவிழாவை பாராட்டுகளை நாங்கள் செலுத்துகிறோம். அருமையான மனங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய நன்மைகளை ஆண்டவரே பொருளாதார நன்மைகளை பூமிக்குரிய நன்மைகளை சரீர நன்மைகளை ஆண்டவரே கர்மங்களுக்குரிய நன்மைகளை ஆண்டவர் அளவில்லாமல் தந்து அருமையான மனமக்களை வெள்ளங்கள் தேவனானவர் ஆண்டவரே ஒரு கரத்தை நீட்டி தெய்வம் ஆசீர்வதிக்க வேண்டிய நாங்கள் சிலர் பேசப்படத்தக்கதாக இவர்கள் சாட்சியாக தெய்வம் நிறுத்த வேண்டிய நாங்கள் செபிக்கிறதற்காக இந்த திருமணத்திற்கு வருவதென்று ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சோதனைக்கிறோம் துணைக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை கண்டர் ஆசிர்வதி வேண்டிய கருவிகளை தந்த வருடத்தில் நாங்கள் சுமைக்கிறோம். ஒரு கூட்டாருக்காக சோதனைக்கிறோம், சபையாருக்காக கத்தரை சோதனைக்கிறோம். ஆங்காங்கே வருகிற மனங்களை இம்மட்டமாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை சோதனைக்கிறோம், துணிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் தேவனானவர் ஒவ்வொருவரை வேறு குடும்பமாய் தனித்தனியே தெய்வம் ஆசீர்வதித்து இந்த நாளிலே உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி சந்தோஷம் ஆண்டவரை என்னாலும் நிலைத்திருக்க நீடித்திருக்க ஆண்டவரை மீதமாக மனமக்களை இங்கே வருகின்ற ஒவ்வொருவரையும் வல்லத்தின் தேவனானவரை அப்படியே ஆசீர்வதிக்கபடியாக நாங்கள் செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் தருகிறோம். ஆண்டவரின் ரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கிய சிநேக பாதுகாவல் இன்று கொண்டு சதா காலம் அனைவரோடும் திருமண வாழ்வில் இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான தம்முடைய பிள்ளைகளோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் கிருபை நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் இது உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Oh
இல்லற வாழ்வின் செல்வங்கள் கற்பனும் உடை உடுத்தி அன்பனும் மலர் சூடி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சூழ மங்கள மனமேடையும் மகிழ்ச்சியுடன் வீற்றிருக்கும் நீங்கள் தேவனுக்கு பயப்படும் பயத்தோடும் இருவர் கருத்தாலும் ஒன்றாய் இணைந்து சபைக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நற்பெயர் நடிக்கும் நல்லறம் புரிந்து என்னாலும் இம்மண்ணில் இவர் போல எவருமில்லை என உலகம் வியக்க உரியதோர் வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவை உங்கள் வாழ்வின் தலைவராய் கொண்டு பாட்டிலும் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருந்து வாழ்வின் எல்லா நன்மைகளும் பெற்று தேவ ஆசீர்வாதத்தோடு நீடுழி வாழ Hallelujah, hallelujah, hallelujah.
Congratulations அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம். கண்மணிகளாம் இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். ராஜாதி ராஜனேசுவின் அன்பு இவர் மீது, கர்த்தாதி கர்த்தரேசுவின் ஆசி இவர் மீது. காலங்கள் மாறினாலுமே மாறிடாதென்றும் தங்க ஆற்றிடுவோமே வாழியவே. Congratulations அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். Sudah
பந்தங்கள் நண்பர்கள் கூட்டம் சுற்றியே நின்று பாட சின்னஞ்சிறிய மழலை கூட்டம் மழகள் தூவி ஆட வானம் வாழ்த்திட பூமி மகிழ்ந்திட வானம் வாழ்த்திட பூமி மகிழ்ந்திட மேல தாளம் முழங்கிடவே ஒரே கொண்டாட்டம் மேல தாளம் முழங்கிடவே ஒரே கொண்டாட்டம் ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள் வாச மலர்களை தூவி மகிழுங்கள் பாடி பாடி கொண்டாடுங்கள் மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள் பாடி பாடி கொண்டாடுங்கள் மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள் கண்மணி போல காத்திரும் தேவன் வழி நடத்தி செல்ல கர்த்தரின் அன்பை அனுதினமும் ருசித்து ருசித்து மெல்ல கண்மணி போல காத்திரும் தேவன் வழி நடத்தி செல்ல கர்த்தரின் அன்பை அனுதினமும் ருசித்து ருசித்து மெல்ல காலை மாலையும் எந்த வேளையும் காலை மாலையும் எந்த வேளையும் வானம் பாடி கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள் வானம் பாடி கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள் ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள் வாச மலர்களை தூவி மகிழுங்கள் பாடி பாடி கொண்டாடுங்கள் மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள் பாடி பாடி கொண்டாடுங்கள் மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள் ரோஜா பூக்களை அள்ளி தூவுங்கள் வாச மலர்களை தூவி மகிழுங்கள் பாடி பாடி கொண்டாடுங்கள் மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள் பாடி பாடி கொண்டாடுங்கள் மலர் தூவி தூவி வாழ்த்திடுங்கள் ஏதேன் தோட்டத்திலே திருமணமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணமா ஏதேன் தோட்டத்திலே திருமணமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணமா குயில்கள் பாடியதே மயில்கள் ஆடியதே குதூகலமான ஆரம்பம் ஆனந்தம் ஆ, குயில்கள் பாடியதே மயில்கள் ஆடியதே குதூகலமான ஆரம்பம் ஆனந்தம் ஏதேன் தோட்டத்திலே திருமணமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணமா ஏதேன் தோட்டத்திலே திருமணமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணமா
வந்தாராம், ஆதாமின் தனிமையை கண்டாராம், முடிவு செய்தாராம், ஏற்ற துணையை தந்தாராம். தேவன் வந்தாராம், ஆதாமின் தனிமையை கண்டாராம், முடிவு செய்தாராம், ஏற்ற துணையை தந்தாராம். அன்று பிறந்தது குடும்பம், அதுவே உலகின் இன்பம். அன்று பிறந்தது குடும்பம், அதுவே உலகின் இன்பம். தேவன் தந்தார் அதிசய வாழ்வு. ஏதேன் தோட்டத்திலே திருமணமா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணமா. ஏதேன் தோட்டத்திலே திருமணமா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணமா. செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை 2 வீட்டாருக்காக ஸ்தோத்திரம், 2 வீட்டாருடைய பெற்றோருக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, தேசத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. இந்த திருமணத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதி. அதற்காக உழைத்த, ஆண்டவரை கொடுத்த, ஜெபித்த அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதி. இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். என் தேவன் பிரியாத தேவன் கூட இருந்து பெரிதான காரியங்களை கற்று செய்யுங்கள். எல்லா மகிமை அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென். நாக்குமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நாக்குமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்.